இப்போ நம்மளுக்கு வண்டி இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னா தேர்டு கியர் விழும்போது ப்ராப்ளம் ஆகிடுது. இப்போ நியூட்ரல் இருக்குது வண்டி சுற்றுதா இல்லை வீல் சுற்றுதா தெரிதா? ஃபஸ்ட்டு கியர் போகிறேன் லாக் ஆகுதா? லாக் ஆகுது. செகண்ட் கியர் போகிறேன் லாக் ஆகுது. ஓகேவா? தேர்டு கியர் போடுறேன் இந்த பேர் சுற்றுது பாரு. இப்போ தேர்டு கியரில் அப்படியே சுற்றுது பாரு. அதுதான் ஃபோர்த்து கியரும் விட மாட்டேங்குது, தேர்டு கியரும் விட மாட்டேங்குது, ஃபோர்த்து கியரும் விட மாட்டேங்குது. நியூட்ரல் ஆகிடுது வண்டி. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மக்கிட்ட ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக் வந்து கஸ்டமர் வந்து சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பைக்கில் என்ன ப்ராப்ளம்னா, பைக் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது தேர்ட் கியர் போடும்போது நியூட்ரல் ஆகிடுது பைக்கு. ஸோ அதனால் நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம வந்து பைக்கை வந்து பார்த்தோம் ஃபுல்லாக பிரித்து. அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி ஸ்டார்டிங் வீடியோவில் காமிச்சிருப்போம். ஃபஸ்ட் கியர் விழுது, செகண்ட் கியர் விழுது, தேர்ட் கியர் நியூட்ரல் ஆகிடுது. நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருப்போம். ஸோ நம்ம இன்ஜினில் ஃபுல்லாக கை வச்சா தான் இது வேலைக்கு ஆகுன்ட்டு இன்ஜின் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இன்ஜின் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு வந்து பல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்து. அப்புறம் வந்து நம்ம என்ன ப்ராப்ளம்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னு பார்த்தோன்னா, கியர் செலக்டர் வந்து தேஞ்சிட்ருக்கு உள்ளே. ஸோ நம்ம கியர் செலக்டர்லாம் சேஞ்ச் பண்ணி போடவுடனே பைக் வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்மூத் கண்டிஷனாக போகுது. அப்புறம் வந்து பைக் வந்து ஃபுல்லாக எக்ஸ்டீரியர் பாடி கிட்டு எல்லாமே சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. ஸ்டாண்ட் ப்ராப்ளம், சைட் ஸ்டாண்டு எல்லாமே நம்ம ஃபுல்லாக மாற்றணும். இண்டிகேட்டரு, லைட் எல்லாமே மாற்றணும். ஸோ நம்மளுக்கு இந்த பைக் வந்து அரௌண்ட் வந்து இன்ஜினில் ப்ராப்ளம்க்கு மட்டும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கியர் நல்லா இருந்தது. செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியரு, அப்புறம் அந்த கியர் செலக்டர் எல்லாமே நம்ம இன்ஜினில் மாற்றினது வரைக்கும் நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு 4K வந்தது. நம்மளுக்கு தேர்ட் கியரும் ஃபோர்த் கியரோட ப்ரைஸ் வந்து ஈச் வந்து 420 வந்தது. கியர் செலக்டரோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 600 வந்தது. நெக்ஸ்ட் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோன்னா, ஸ்டாண்ட் வந்து 600 வந்தது. 4 ஃபுட் ரெஸ்ட் வந்து 250 ஈச் ஃபுட் ரெஸ்ட்டு. அப்புறம் வந்து 4 இண்டிகேட்டர் வாங்கினோம். இண்டிகேட்டர் வந்து 210 வந்தது ஈச் இண்டிகேட்டரு. நெக்ஸ்ட்டு ரியர் மட் கார்டு வந்து நம்ம லேட்டஸ்ட் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ப்ரோ இது மாற்றணும். அது வந்து ஒரு 650 அந்த ரேஞ்சில் வந்தது. ஃப்ரண்ட்டில் இருக்க வைசர் அந்த ஃப்ரண்ட் மட் கார்டு வந்து நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு 800 to 900 வந்தது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எல்இடி பல்ப் போட்டோம் ஒயிட் கலரு, அது வந்து நம்மளுக்கு ஒரு 850 வந்தது. நெக்ஸ்ட் வந்து அப்புறம் நம்ம ஸ்பீடோமீட்ரு அந்த கவர் வந்து நம்ம ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ப்ரோ இது போட்டோம். பிகாஸ் அதில் குரோம் ஃபினிஷ் வரும், லுக் நல்லாயிருக்கும். நல்லா அது ஒரு 350 வந்தது. இப்போ நம்ம கஸ்டமர் பேசுகிறது வந்து அப்லோட் பண்ண போகிறோம். கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம். வண்டி வாங்கி ஆக்சுவலி 15 இயர்ஸ் ஆச்சு. இது அப்பாக்குன்னு வாங்கின வண்டி. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வண்டி வந்து மாற்றி கொடுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார். அது சரி, இப்போதைக்கு நம்ம மாற்றுற அளவுக்கு நம்மக்கிட்ட இப்போதைக்கு நிலமை வரல. அதனால் சரி, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வண்டியை வந்து புதுசாக ரெடி பண்ணி தரலாம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போயிடுச்சு. லைக் கீர் பாக்ஸ் எல்லாமே, கீர் பாக்ஸு, கிளச் பிளேட்டு எல்லாமே போயிடுச்சு. வண்டி ஆக்சுவலி ஓடாமல் 6 மந்த்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் கண்டிஷனில் இருந்தது. அதை நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணி புதுசாக ரெடி பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு இதுக்கு ஆன பட்ஜெட்டுன்னு பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லாம் சேர்த்து 15,000 ஆகிடுச்சு. என்னென்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் உள்ளே இருக்கிற கீர்ஸ் 4 கீர் பாக்ஸ், இன்ஜின் உள்ளே இருக்க கீர் பாக்ஸு, கிளச் பிளேட்டு, அதுக்கப்புறம் உள்ள இன்ஜின் என்னென்னலாம் போயிருக்கோ எல்லா ஐட்டமும் மாற்றிருக்கோம். அதுக்கப்புறமா அவுட்டர் பார்த்திங்கன்னா உள்ளே சுற்றி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மட்கார்டில் இருந்து எல்லாத்தையுமே வந்து டூம் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக போட்டிருக்கோம். இன்னும் இதில் நமக்கு என்ன பெண்டிங் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, டேங்க் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கிடைக்கல. டேங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர் நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம். ஸ்டிக்கர் வந்து வந்துட்டோடனே நம்ம இது ஃபுல்லாக பிளாக் பெயிண்ட் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டிட்டோம்னா லைக் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 100% வந்து புதுசாக ரெடி ஆகின மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு என்ன நம்ம இதை எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்த மாடல் ஹீரோ ஹோண்டா 2 இருக்கிறப்ப ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் அந்த மாடல். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது இதில் ஸ்ப்ளெண்டர் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம் க்ரோம் ஃபினிஷோட. லைக் இது ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருக்குது இது பார்க்க.
மற்றபடி வேறு என்ன, மற்றபடி எல்லாமே புதுசாக தான் போட்டிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ், பாய். சரி போகலாம். போகலாமா? நீ ஓட்டு ஊருக்கு போகலாம். யார் பேசுகிறேன் வீடியோ காமிச்சு போகிற வீடியோவில் வந்துருக்கோம். அதான் வந்துட்டு நான் பேசுகிறேன் வீடியோவில் வந்தேன். தீபக் வந்து பாடி பில்டிங்கில் வர போகிறாங்க. நான் பாடி பில்டிங்கில் வர போகிறோம். ஃபோட்டோ இப்போ தான் பிகினிங் ஃபோட்டோ கண்டிப்பாக ஆமாம், அது கம்மியாக வரேன். பாரு அப்புறம் மாற்றிக்கலாம். தண்ணி போய் பாருடா. ஷோல்டர் 200 பெட்ரோல் போடணும். போகிறப்ப போட்டுருந்தோம். ரைட்டா டேய் போனதுண்ணா சரி ரெடி பண்ணலாம். நான் கீழ் போயிட்டு போனேன். அப்படிலாம் பண்ணலாம். எப்பயாச்சும் பண்ண வந்தேன். போட்டு கொஞ்சம் ஒழுங்காக போட்டுருக்கேன். அதில் எப்படி நீ கிளாஸ் மாதிரியே நான் மட்டும் போய் கற்றுக்கிட்டாருண்ணா. நானே கற்றுறேன் உனக்கு காசு. நானே கற்றுறேன் உனக்கு காசு. அது பிரச்சனை இல்லை. வண்டி பண்ணுறதுலாம் பெட்ரோல் இல்லைன்னா பெட்ரோல் இல்லை. பண்ணியா சரி வையா இல்லைடா இங்கே. வெயில்